Hi all, welcome to Cook with A to A. இன்னைக்கு நாம Choco Lava கேக் 10 நிமிஷத்துல எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மோல்ட் செய்ய ஒரே மாதிரி சைஸ் உள்ள 2 கிண்ணம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அலுமினியம் ஷீட் எடுத்து ரஃப்பா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி ஒரு கப் எடுத்து அதில் இந்த மாதிரி லேசா அழுத்தம் கொடுத்து ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு கப் எடுத்து அது மேலே வச்சு நல்லா ஃபர்மாக நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணலாம். இப்போது இந்த ஷேப் கிடச்சிருச்சு. ஓரங்கள் எல்லாத்தையும் சிசர் வச்சு வெட்டி எடுத்துருங்க. இப்போது கொஞ்சம் மீதி இருக்க பேப்பரை லைட்டாக இந்த மாதிரி உள் பக்கமாக ஃபோல்ட் பண்ணி விடணும். அவ்வளோதான், மோல்டு ரெடி ஆயிடுச்சு. மோல்டு இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி கிண்ணம் கூட வச்சு கேக் செய்யலாம். இது நல்லா ஃபர்மாக இருக்கும். இந்த மோல்டில் எதுவும் லீக் ஆகாது. இதை வச்சு நீங்கள் கப் கேக் கூட செய்யலாம். அடுத்தது கேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் எந்த ஒரு சாக்லேட் பிஸ்கட் வேணாலும் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் போர்பான் எடுத்திருக்கேன். இது வந்து 240 கிராம்ஸ், 12 பிஸ்கட் இருக்குது. நம்ம க்ரீமோடையே 2 உடைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். கூட அரை கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். Choco Lava கேக்கோட மாவு எப்போவுமே கேக் மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். நம்ம செஞ்சு வச்சுருக்க மோல்டில் நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கலாம். மோல்டில் பாதி மட்டும் மாவு ஊற்றிக்கணும். வேகும்போது மாவு கொஞ்சம் மேலே வரும். அடுத்த 3வது இன்க்ரீடியண்ட் சாக்லேட். சாஃப்ட் அண்ட் டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா டைரி மில்க் இருக்கு இல்லையா, அந்த பீஸ் கூட 2 போட்டுக்கலாம். இப்போது அந்த சாக்லேட் மேலே கொஞ்சம் மாவு போட்டுக்கணும். இது வந்து வேகும்போது உருகி நமக்கு லாவா வெளியில் வரும். இதே மாதிரி எல்லா மோல்டும் ஃபில் பண்ணிடலாம். இப்போ ஒரு தட்டில் நம்மளோட கேக் பேட்டரை எடுத்து வச்சிடலாம். செராமிக் கப் இருந்துச்சுனாலும் அதுலேயும் இந்த மாவை ஊற்றி கேக் செய்யலாம். அடுப்பில் ஒரு குக்கர் அல்லது அடிகனமான பாத்திரம் வச்சு ஸ்டாண்டை உள்ளே வச்சுருங்க. இதுக்கு மேலே மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஹீட் ஆகணும். நீங்கள் குக்கரில் வச்சா கேஸ்கெட் இல்லாமல் மூடி வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் நல்லா சூடாயிருச்சு. நம்ம பேட்டரை உள்ளே வைக்கலாம். பார்த்து கடாய் சூடாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மெதுவாக 10 நிமிஷம்
அடுப்பில் இருக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். ஸோ ஒரு கத்தி எடுத்து வச்சு பார்த்தா ஒட்டாமல் வரணும். அவ்வளோதான். இப்போ எடுத்துடலாம். கேக் லேசாக வெதுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம மோல்டுலேருந்து எடுத்துடலாம். சின்ன சைஸ் கேக் செஞ்சால் அது 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடும். ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிடாதீங்க, உள்ளே இருக்க லாவா ட்ரை ஆகிடும். அவ்வளோதான். நம்ம மேல் பக்கமாக கட் பண்ணலாம். சாஃப்டாக இருக்கு. இது நீங்கள் உடனே செஞ்சு பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை இதுக்கு. நீங்களும் இந்த ஈஸியான சாக்கோ லாவா கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி.